நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி மழைநீர் வடிகால் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று கடந்த ஆண்டு வந்து கோர்சிட்டிக்கு உட்பட்ட பகுதி மண்டலம் 4, 5, 6, 7, 8 இப்பேற்பட்ட பகுதிகள்லாம் வந்து எந்தெந்த பகுதிகளில் தண்ணி தேக்கும் அப்படின்றத கண்டறிந்து அந்த பகுதிகளெலாம் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நிறைவேறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்பு, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்பு புதிதாக சில பகுதிகள் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பணிகள் வந்து விரைவாக முடிக்கப்படும். செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பணிகள் எல்லாம் முடிக்குமாறு நாங்கள் தெரிவித்திருக்கொள்ளிருக்கோம். இதேபோல் கொசஸ்தலையார் ஆறு அப்படின்றது மிகவும் முக்கியமான பகுதி. வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் மண்டலம் 1, 2, 3க்கு உட்பட்ட பகுதியில் அங்கே கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது வரை 80% பணிகள் வந்து அந்த பகுதிகளில் நிறைவேறப்பட்டு இருக்குது. அதே போல் சவுத்தில் பார்த்திங்கன்னா கோவளம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அது 3 கட்டமாக பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட பணிகள் வந்து 70% முடிந்திருக்கு. 2வது கட்ட பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான பணிகளாக சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் எம்பி வெள்ளை அறிக்கை பதில் தரப்படும். அந்த கடிதம் கிடைத்ததா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? கடிதம் என்னிடம் வந்து ஹார்ட் காப்பி வரலை. பட் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட் நான் பார்த்துருந்தேன். கூவமாரை பொறுத்த வரைக்கும் இது பல்வேறு துறையோடு இணைந்து வந்து செயல்படுகிறது. சென்னை மாநகராட்சி, CMWSSB, அதுக்கப்புறம் CRRT, WRD இப்படி பல்வேறு துறைகள் வந்து இணைந்து செயல்படுகிறது. ஸோ அதற்கான பதில் வந்து நான் இன்றைக்கி கொடுப்பேன்.